இப்போது நாம் விட்ட இடத்திற்கு வருவோம். ஆக அந்த 2 பேரை கொன்று புதைத்துவிட்டு இயேசுவை சோதிக்க அற்புதமான இயேசுவின் பயிற்சியால் அவர் உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருந்தது என்பது மட்டுமே சத்தியமான உண்மை. இதற்குள் 2 வீரர்கள் வந்து இயேசுவின் உடலை வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லால் மூடிவிட்டு சென்றார்கள். உள்ளே இருந்த தேவகுமாரன் கண்களை லேசாக திறந்து மெல்ல எழ முயற்சித்து பின் தன் அதீத சக்தியால் எழுந்து பின் அப்படியே படுத்து விட 3ஆம் நாள் அதே பாறையை தள்ளிக்கொண்டு வெளியே வந்து இரவோடு இரவாக பச்சை இலைகளை தேடி எடுத்து அரைத்து உடனடியாக தனக்கு வேண்டிய முதலுதவிகளை வேகமாக செய்து கொண்டார். அன்று இரவே மரிய மதலேனாள் என்ற அன்னையின் வீட்டிற்கு காட்சி அளித்ததாய் பைபிளில் செய்தி இருக்கிறது. ஆனால் நடந்த உண்மை, அன்னை மரிய மதலேனாள் இயேசுவிற்கு வேண்டிய அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்து உணவும் கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்க, சீடர்களோ யூதர்களுக்கு பயந்து ஒரு கூடாரத்தில் முடங்கி கிடக்க இயேசு அவர்களை போய் சந்தித்தார். இதுவும் பைபிளில் உள்ளது. அன்று இரவு அவர்களோடு உணவு உட்கொண்டார் என்ற செய்தியும் விவிலியத்தில் இருக்க, உயிர்த்தெழுந்த வெறும் ஆன்மாவிற்கு உணவு ஏன்? ஆன்மா அப்பமும் தேனும் குடிக்குமா? ஒரு ஆன்மா மீன் கறி உண்ணுமா? கிறிஸ்தவர்களே, இந்த 2000 வருடத்தில் ஒரே ஒருவன் இந்த கேள்வியை கேட்டிருந்ததுண்டோ, யோசித்ததுண்டோ? அடுத்தும் வருகிறேன். உங்கள் தோமா என்ற தோமையார் இயேசுவின் வரவை நம்பாமல் இருக்க, அவரின் கைகளில் உள்ள காயங்களை தொட்டு பின் உணர்ந்தான் என்றும் இருக்கிறது. ஆன்மாவிற்கு காயம் இருக்குமா? உயிர்த்தெழுந்தார் என்று பைபிளில் இருக்கிறது. இயேசுவின் உடல் காணாமல் போனது, அன்னையை சந்தித்தது, சீடர்களோடு உணவு உட்கொண்டது. இப்படி தெளிவாக பைபிளில் இருக்க, அவர் சிலுவையில் மரித்தார் என்று எப்படி உங்களால் நம்ப முடிகிறது? அப்படியே மரித்திருந்தாலும் அந்த உடல் காணாமல் போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே காணாமல் போய் யாராவது திருடி விட்டார்கள் என்றாலும் சீடர்களோடு உணவு அருந்தியது என்ன? இதைவிட ஒரு சாட்சி, இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை என்பதற்கு வேறு என்ன உதாரணம் வேண்டும்? அதன் பின் நடந்தது, சீடர்கள் பயந்தார்கள். அவரின் வைத்திய முறையோ ஆன்ம பலத்தையோ ஒரு மாபெரும் வில்பவரையோ அறியாத சீடர்களும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றே நம்பினார்கள். இயேசுவும் திசைக்கொருவரை அனுப்பி, பூமி எங்கும் நீங்கள் போய் என் கொள்கைகளை பரப்புங்கள் என்று சொன்னார். ஓ கிறிஸ்தவர்களே, அப்போது அமெரிக்கா இல்லை. அமெரிக்கா என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படவில்லை. வாகன வசதிகள், கப்பல் வசதிகள் கிடையாது. ஆனால் பைபிளில் இயேசு உலகமெங்கும் என் கொள்கைகளை பரப்புங்கள் என்று சொன்னாரே, அது எப்படி? தோமா எப்படி இந்தியாவிற்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து சொல்லாமல் தோமாவிற்கு இந்தியா பற்றி எப்படி தெரியும்? ஆக 30 வயதிற்குள் அந்த புனித மகான் கீழ்த்திசை நாடுகள் அனைத்தையும் சுற்றி இது இந்தந்த நாடு என்பதையெல்லாம் அறிந்து, அங்கும் எவ்வளவு முட்டாள்தனங்கள் இருந்தது, அவர்களுக்கும் போய் என் கொள்கைகளை பரப்பி ஆட்டு மந்தைகளாக இருக்கும் மக்களை மாற்றுங்கள் என்று திசைக்குருவராய் 11 பேரையும் 11 நாட்டிற்கு அனுப்பி தனது கொள்கைகளை பரப்ப அனுப்பியதிலிருந்தே இயேசு ஒரு உலகம் சுற்றிய வாலிபன் என்பதை நம்மால் கண்கூடாய் அறிய முடிகிறது. அதிலும் குறிப்பாய் தோமாவை மட்டும் இந்தியாவிற்கு அனுப்பியதன் நோக்கம் என்ன? தோமா இந்தியா வந்து, குறிப்பாய் தமிழகம் வரை வந்து அவர் முதலில் போதித்த இடமே இன்று பிள்ளையார்பட்டி இருக்கும் அந்த இடம்தான். அங்கிருந்துதான் தோமா தன் பிரச்சாரத்தை துவக்கினான்.